பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளது. படப்பிடிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என பெப்சி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. பெப்சி நடவடிக்கை காரணமாக திரைப்பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்படுவதாக வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளது. படப்பிடிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என பெப்சி கடிதத்தில் தெரிவித்திருந்தது. இதற்கு பெப்சி நடவடிக்கை காரணமாக திரைப்பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்படுவதாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளது. மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதை எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தொடர்ந்த வழக்குல பெப்சி உள்ளிட்ட திரைத்துறை சங்கங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் புதிய சங்கத்தை துவங்கி இருப்பதாக கூறி பெப்சி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. இந்த நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தயாரிக்கக்கூடிய படங்களில் பெப்சி அமைப்பினுடைய உறுப்பினர்கள் பணியாற்றுவதை நிறுத்த வேண்டும், ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன உறுப்பினர்களுக்கு ஏப்ரல் 2 பெப்சி கடிதம் அனுப்பியிருந்தது. இதனால் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவில் பெப்சி அமைப்புக்கு எதிராக சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் புதிய அமைப்பை துவங்கியுள்ளதாகவும் அதற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறி பெப்சி அமைப்பினர் ஒத்துழைப்பு வழங்க மறுப்பது சட்டவிரோதமானது என்றும் இதன் காரணமாக ஏப்ரல் 8 முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பு பணிகள் முற்றிலுமாக முடங்கி மிகப்பெரிய அளவுள்ள நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தப்படி படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகளுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கும்படி பெப்சி அமைப்புக்கு உத்தரவிட வேண்டும் என்று, படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகளில் தலையிட பெப்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு மே 7 பதிலளிக்கும்படி பெப்சி உள்ளிட்ட அனைத்து சங்கங்களுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.